பாஜக சார்பில் இன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. குறிப்பா கரூரை சேர்ந்த அண்ணாமலை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. போட்டியிடக்கூடிய எல்லா கட்சியும் அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் தீர்மானித்து வேட்பாளரை அறிவிக்கின்றார்கள். அதனால மற்ற கட்சியில யார் போட்டியிடுறாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு பார்க்க வேண்டியது எங்க வேலை இல்லை. அது எங்களுக்கான பொறுப்பும் அல்ல. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முதலமைச்சர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். அதில் கோவையில் சிறப்பு கவனத்தை நாங்கள் செலுத்தி வெற்றி பெறுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது நேற்று முதலமைச்சருடைய பேச்சில் நீங்க கவனிச்சிருப்பீங்க. 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்று சென்னை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த பெருமைக்குரிய மாவட்டம் கோவை மாவட்டம். 2021 சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதியிலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று வித்தியாசம் பார்க்காமல் கோவையில் இருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு அதிக முறை வருகை தந்து அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த பணிகளையும் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால 234 தொகுதியினுடைய வேட்பாளரும் மாண்பு முதலமைச்சர்கள் தான். 234 தொகுதிகளுக்கும் ஒரு சேரத்தான் மாண்பு முதலமைச்சர்கள் திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னொன்று நீங்க சிறப்பாக கவனிச்சிருப்பீங்க. உரையில மாண்பு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நிகழ்வாக கோவையில் பங்கு பெறுவேன் என்ற அந்த உரையும் அந்த நேற்றைய பிரச்சார கூட்டத்தில் முன்னெடுத்திருக்கின்றார்கள். ஆகையால கோவையை பொறுத்தவரை ஒரு சிறப்பை பெறக்கூடிய ஒரு மாவட்டமாக முதலமைச்சர்கள் தொடர்ந்து தனி கவனத்தை செலுத்தி வருகின்றனர். முதல்வர் குறிப்பிட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையோ இல்ல ஒரு பொறுப்போ கொடுக்கப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நேற்று அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா உங்களை கரூர்ல இருந்து கொண்டு கோவையில வச்சதும் கோவையோடைய அடுத்த வெற்றிக்காக நீங்க பாடுபடணும் அப்படிங்கிற இலக்கு வச்சு உங்களை பயணிக்க இல்ல. எங்களுடைய தலைவர் எங்களுக்கு என்ன கட்டளைகள் இடுகிறார்களோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவது எங்களுடைய பொறுப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க மிக சிறப்பாக வாக்காளர் பெருமக்கள் ஆதரவை கொடுத்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப 10 தொகுதிகளில் 3 தொகுதி தோழமை இயக்கங்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. 7 தொகுதிகளில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுறோம். அதில் பொள்ளாச்சியில் கொங்கு சார்பாக போட்டியிடக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடுறாங்க. 8 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் கோவை மாவட்டத்தில் போட்டியிடுகிறது. இதில் யார் போட்டியிட வேண்டும் என்பது தீர்மானிக்கிறது எங்களுடைய கழக தலைவர்கள். எங்க போட்டியிட சொல்றாங்களோ அங்க போட்டியிடுவது எங்களுடைய கடமை. அந்த தலைவருடைய கட்டளை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அதனால கோவையை பொறுத்த